தமிழக மக்கள் அனைவருக்கும் இதனை வணக்கம். ரொம்ப நாட்களாக பேசணுன்ற இருந்த டாபிக், பேசக்கூடாதுன்னு இருந்த டாபிக். சரி, எதுக்கு நம்ம எல்லாம் இதை பற்றி பேசிட்டு, இனிமேல் இவங்க வேணாம், மக்களே புறந்தள்ளிட்டாங்க, இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்த விஷயம். பட் இருந்தாலும் ரொம்ப ஆக்ரோஷமாக அவதூறுகளை பரப்பும் போது கண்டிப்பாக பேசணும்ல. நம்ம பாசத்திற்கும் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றி பல நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். சரி, இதுக்கப்புறம் இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. உண்மையிலேயே பேசக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்மக்கிட்டே ஒரு விஷயம் வரும்போது, நம்மக்கிட்டே சம்மந்தப்பட்ட நபர்களே சொல்லும்போது பேசாமல் இருக்க முடியாதுல்ல. ஆக்சுவலாக என்னென்னா, நேற்றுக்கு ஜாலியாக ஜிம்கானன்னு சொல்லிட்டு பீஸ்ட் படத்தோட 2022 நடந்த 2022 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரிலீஸ் ஆகும்போது ஜாலியாக ஜிம்கானன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருது. விஜய் அவர்கள் மற்றும் பூஜா ஹெட்ஜே நடித்த ஒரு பாட்டு. அந்த பாட்டை திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் எடுத்து போட்டு, ஆக்சுவலாக அந்த பாட்டில் என்னென்னா, அந்த பாட்டை போட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பள்ளியில் மாணவ மாணவிகள் எல்லாரும் அசம்பிளியில் எந்திரிச்சு நின்ற மாதிரி நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டை பாடுறாங்க. கரெக்டாக அந்த பாட்டுக்கு கீழே கேப்ஷன் ஒன்று வருது. அந்த கேப்ஷனில் எப்படி வருதுன்னா, தமிழக பெற்றோர்களும் அறிவார்ந்த பெருமக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஏற்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஏற்கிறீர்களான்னு சொல்லிட்டு கேப்ஷன் போட்டுட்டு, அதுக்கு அடுத்தது நாட்டு மக்களும் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் சொல்லிட்டு சாபம் ஓட்டுற மாதிரி ஒரு எண்டு கார்டை போட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த வீடியோவை முடிச்சிடுறாரு. அப்போ முடிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா, கொஸ்டின் மார்க் மாதிரி இந்த மாதிரி ஒரு நடிகர், அந்த நடிகர் முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த நடிகர் முதலமைச்சரான ஒரே காரணத்தினால, அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் வந்த ஒரே காரணத்தினால, ஓம்புள்ள இது மாதிரி பாட வைப்பியா? எப்படி பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை ஒரு நடிகருடைய ஒரு முதலமைச்சருடைய அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறதுக்காக அவரோட பாட்டை பாட வச்சு இப்படி கொடுமைப்படுத்துவீங்க? எப்படி நீங்கள் அந்த பிள்ளைங்ககிட்ட திணிக்கலாம்? எப்படி அவங்ககிட்ட சினிமாவை திணிக்கலாம்? எப்படி அவங்ககிட்ட அரசியலை திணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொருளில் அழகாக ஒரு வீடியோவை போட்டிருந்தார். இது நேற்றுக்கு நடந்ததா இவர் அதை பரப்பியிருக்காரு. சரி, என்னதான் அப்படி சொல்லிட்டு நானும் அப்போ யோசித்தேன். சரி, தப்பு தான். உண்மையிலேயே அவர் நடிகராக இருக்கும்போது இது ஒருத்தங்க செஞ்சுருக்காங்கன்னா சரி, ஓகே, ரசிகர் மனப்பான்மையில் செஞ்சுருக்காங்க. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் செஞ்சுருக்காங்கன்னா ஆணவத்தின் உச்சத்தில் தான் செஞ்சுருக்காங்க. எங்கள் ஆளு முதலமைச்சரையா யாரையா கேட்க போகிறாங்க? சரி, நம்ம ஸ்கூலு, நம்ம பள்ளி, நம்ம கல்வித்துறைன்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தில் தானே செஞ்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் நானும் நினச்சேன். சரி, இதை நம்ம பேசியே ஆகணும், பேசலைன்னா உண்மையிலே இது குத்தம், பிள்ளைங்கக்கிட்ட இதெல்லாம் போய் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அடுத்து ஒரு அலைபேசியில் நம்மளோட ஒரு ஃபோனில் ஒரு ஃபோன் கால் வருது. யாரையான்னு பார்த்தா சங்கர் கணேஷன் சொல்லிட்டு நம்முடைய நண்பர், சினிமா துறையில் மியூசிஷியனாக இருக்காப்புல. கால் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி சாட்டை துரைமுருகனுடைய வீடியோவில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அது நேற்றுக்கு எடுத்த வீடியோவே கிடையாது. அந்த வீடியோ எடுத்ததே நான் தான். அந்த வீடியோ எடுத்ததே நான் தான் ப்ரோ. கரெக்டாக ஜனவரி மாதம் 21 2022 வருஷத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அந்த டைம்லேருந்து இந்த படம் வருது. இந்த இவருடைய விஜயவருடைய பிறந்தநாள் அப்போ வரும்போது கரெக்டாக இப்போ 52வது பிறந்தநாளா, 48வது பிறந்தநாள், 4 பிறந்தநாளுக்கு முன்னாடி இந்த படம் வரும்போது இந்த பாட்டை வச்சு நான் தான் அப்போவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு கீழே, கல்வித்துறைக்கு கீழே எங்கிட்ட இருக்க பள்ளியில் அப்போது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அவ்வளோதான். அந்த நிகழ்ச்சியில் ஷூட் பண்ணி யாருக்கு அனுப்புகிறேன், அந்த படத்தோட அந்த பாடலை எழுதின கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அனுப்பிச்சி விட்றேன். அந்த எழுத்தாளரே அந்த பாட்டை இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, ஆதாரம் எங்கடான்னு சொல்லிட்டு தம்பிகள்லாம் கேட்பாங்க. தம்பிகளுக்காக ஆதாரத்தை இந்த வீடியோவில் தான் நான் போடுறேன். கார்த்தியன் அந்த பாட்டோட எழுத்தாளரே இவர், அதாவது சங்கர் கணேஷன் சொல்லிட்டு இந்த மியூசிஷியன் இவர் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனதை அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை விஜய் அவர்களுடைய மேலே டெம்ப்ளேட் போட்டு கீழே இந்த பிள்ளைங்க பாடுற மாதிரிப்பட்ட அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் டேட்டை பாருங்களேன், ஜனவரி 21, 2022. எல்லாம் இருக்குது, பப்ளிக் சோர்சஸ்லேயே இருக்குது. மக்களுக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்தினால இதை பரப்பி, இங்கே பாருங்க, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகுது, போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அனுபவிங்க, பிள்ளைங்களாம் இந்த மாதிரி ஆகட்டும்னு சொல்லிட்டு பழைய செய்திகள்லாம் எடுத்து போட்டு அவதூறுகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இது, இந்த அவதூறுகளையும் பரப்பி என்ன தான் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. ஒரு பக்கம் என்னென்னா, நேற்றுக்கு என்னென்னா நான் சொல்லியிருந்தேன், உதயண்ணா தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, பொருளை எடுடா அதை எடுடான்னு சொல்லிட்டு என்னை துரத்துனாங்க, வெட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, போலீஸ் எல்லாம் எப்பா உன்னை டாக்டரே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களேப்பா, ஆனால் நீ ஏன்ப்பா நீ போக மாட்டேங்கிற, சரி ஒன்றி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, இல்லை மருத்துவ சிகிச்சைக்காக நீ போ, எதுக்கு நீங்கள் இங்கே கத்திட்டு இருக்க, நாடகம் போட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் அவர்கள் கேட்ட வீடியோவையும் அட்டாச் பண்ணி நேற்றுக்கு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்பேற்பட்ட விஷயம் நடக்கும்போது இது எல்லாமே எதுக்காகனா,
இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை மறைக்கிறதுக்காகவும் அதில் ஒரு சலசலப்பாக கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நேத்திக்கு அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாப்புல. நம்ம சாட்டை அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் விஜய் அவருடைய வந்து அந்த அதிகார மையத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பாடலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் நம்ம ஜூலியா அக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சைதாபேட்டன் நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படி நீங்கள் வந்து வீல் சேருக்கு 50 ரூபா 100 ரூபா வாங்கலாம், அந்த பையனுக்கு வீல் சேர் கேட்டோம் 100, அதாவது அந்த பையனே உண்மையில் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்ததா போலீஸ் அதிகாரி சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றான், இவர் நார்மலா இருக்காரு. டாக்டர் அப்படி சொல்லல, டாக்டர் அப்படி சொல்லல. போய் பார்த்தோம், சரி பார்த்தாரு, சரி பார்த்துட்டு சரி எல்லாமே செக்அப் பண்ணி பார்த்தாரு, சரி எல்லாமே நார்மலா இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர வைப்பா, அவங்ககிட்ட சொல்லி நான் அனுப்புறேன் அப்படி சொன்னாரு. தம்பி எல்லாம் இருக்காரு, அங்க இருந்து ஓடி வந்து போலீஸ வந்து அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு விடுறாரு. அடிச்செல்லாம் சொல்லல. சொன்னதுக்கு அப்புறமாவும் நம்ம ஜூலியாக்கா என்னன்னா, எப்படி நீங்கள் 100 ரூபா வாங்கலாம், எப்படி நீங்கள் 500 ரூபா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இத்தனைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே வாங்குறது இல்லையம்மா இங்கே, அப்படி வாங்கினா தப்பு, அப்படி வாங்கியிருந்தா தப்பு, உங்ககிட்ட கேட்டிருந்தா தப்பு, ஆனால் இங்கே தான் யாரும் வாங்குறது இல்லையே, எதுக்கு நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட யாரும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் வீடியோ ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் ஜூலியாக்கா என்னன்னா, இல்லை என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கேட்ட தப்பு, அதனால தான் நாங்கள் கொடுக்க வந்தோம். கேட்டது தப்புனா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், நீங்கள் எதுக்கு கொடுக்க போனீங்க? இவ்வளோ விஷயம் சம்பவம் நடக்கும்போது எல்லாமே எதுக்குன்னா, இன்றைக்கி சட்டசபை நடக்குது, ஒட்டுமொத்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி இங்கே வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஆன்டி டிவிக்கேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மக்கள் மத்தியில் பரப்ப ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஸ்கூல்லேயும் பிள்ளைங்ககிட்டே இந்த மாதிரி வந்து குப்பைகளை கொண்டு போய் திணிக்கிறாங்க, பாடலை கொண்டு போய் திணிக்கிறாங்க, சினிமா குப்பைகளை கொண்டு போய் திணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லே இந்த மாதிரி வந்து ஒரு வீல் சேர் கூட அடிப்படை வசதி கூட கொடுக்கல, அதுக்கும் லஞ்சம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, டிவிக்கு தற்கொலைகள் ரவுடிகள் எல்லாருமே எங்கள் கட்சிக்காரங்களை உதயண்ண தம்பின்னு சொன்ன ஒரே காலத்தில் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கும்பலாக இறங்கிட்டாங்க. என்ன தாண்டா சொல்கிறது, எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்குது. கரெக்டாக 2022 வருஷம் ஜூன் மாதம் 21 அவர் வீடியோ போடுறாரு. யார், அந்த மியூசிஷியனை வீடியோ எடுக்கிறாரு, வீடியோ எடுத்து அமுச்சு விட்றாரு. அந்த எழுத்தாளர் கார்த்தி என்ற நபர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலே போஸ்ட் பண்ணிடுறாரு. இது எதுவுமே தெரியாமல் மக்களுக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால சாட்டை அவர்கள் பேசி போட்டார். வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணிட்டார். அது எத்தனை லட்சம் பேர் லைக் பண்ணியிருந்தாங்க தெரியுமா? 1,20,000 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. 1,30,000 பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க? இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு நரேட்டிவ். உண்மையிலே நான் இல்லை ஜால்ரை அடிக்கிறதுக்காகலாம் சொல்லலை, தவறுகளே நம்ம பேச தான் செஞ்சுருக்கோம். இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயத்தையும், பல பெண்களுக்கு கும்மிடி பூண்டியும் சரி, 3 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, 10 வயசும் 11 வயசும் 12 வயசு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனநல குண்டிய பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்த பாலியல் தொந்தரவாக இருந்தாலும் சரி, வடபழனியில் ரோட்டில் நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்மளும் பேசியிருக்கோம், நிறையும் பேசியிருக்கோம், குறையும் பேசியிருக்கோம். ஏன் குறைய மட்டுமே நம்ம பேசலைன்னா, இங்கே புது ஆட்சி புதுசாக வந்திருக்காங்க, மக்களுக்கு புதுசாக பண்ணியிருக்காங்க, பல நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி சட்டசபையில் பேசும்போதும் நல்ல இந்த மாதிரி வந்து 1990 நாங்கள் ஆரம்பித்தோம், 90 ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது வந்து மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்தோம், நற்பணி மன்றம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது வந்து மக்களுக்காக வந்து பணியாற்றுறதுக்காக வந்து நற்பணி மன்றங்கள், பயிலகங்கள், நூலகங்கள்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் 2021 அதுக்கு முன்னாடி 2008 வந்து நாங்கள் வந்து ஈழ மக்களுக்காக நாங்கள் போராடினோம். ஈழத்து மக்களுக்காக போராடினதுக்கப்புறம் 2017 ஸ்டெர்லைட் இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக போராடுறோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு போராடினதுக்கப்புறமா 2018 ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக நிற்கிறோம். ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக நின்னதுக்கப்புறமா 2021 மக்கள் எங்களுக்கு ஆதரித்து வந்து உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்து ஓட்டெல்லாம் போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. 2024 நாங்கள் வந்து 2024 ஜனவரி மாதம் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் எங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து 108 பேரை எங்களை ஜெயிக்க வச்சு இன்றைக்கி சட்டசபைக்கு அமைச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட விஷயம் நடந்ததுக்கப்புறமா 40 நாட்களில் நாங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கோம். பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கோம், சிங்கப்பெண் அதிரடி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், மின் கட்டுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு 77 மையங்களை நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்கோம். பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இருந்த விஷயத்த நேற்றுக்கு 33,000 எக்ஸ்ட்ரா பண்ணி அதுவும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்கோம். கோவில்களில் வந்து சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம். வந்து HRNC டிபார்ட்மெண்ட்டு கீழே 250 கோடிக்கான ப்ராஜெக்ட்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். தவறான முறையில் அந்த பணத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணியிருக்கோம். 2,000 கோடிக்கு பிரிகேடு ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு சதுப்பு நில காடை ஒட்டுமொத்தமாக அழிக்க நினச்ச 2,000 கோடிக்கான ப்ராஜெக்ட் அதை ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணோம். இப்பேற்பட்ட விஷயத்தை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எதுவுமே பேசாமல்
அவதூறாக பேசி என்னன்னே உங்களுக்கு கிடைக்க போகுது. யாராவது கட்சிக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ஆட்சிக்கு முன்னையும் சரி அப்புறமும் சரி புதுசாக வந்தாங்கல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் தமிழர் தானே, அவரும் தமிழர்கள் பெருவாரியாக ஆட்சி அதிகாரத்தில் அவர் வந்து வெற்றி பெற்று இளைஞர்கள் தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கொள்ளை அடிக்காத பலர் தான் உள்ளே வந்திருக்காங்க. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி மேபின்லாம் இல்லை, உண்மையிலேயே திமுகலேருந்து பலர் வந்து இங்கே வந்து இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சதுக்கு அப்புறமா வந்து எம்எல்ஏ சீட்டை வாங்கியிருக்காங்க, அமைச்சர்களாகவும் ஆகியிருக்காங்க. ஸோ ஆனவங்களையும் உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் கடிவாளம் போட்டு இப்படி தான் இருக்கணும், எல்லாரும் முறையாக இப்படி தான் பண்ணணும், எந்த ஒரு ஊழலும் நடக்கக்கூடாது, பத்திரப்பதிவுத்துறையில் எந்த ஒரு ஊழலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களே. ஏன் இதை பேச மாட்டாங்க? பேசினா உண்மை சிலருக்கு உண்மையாக இருக்கவங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிரும்ல. சரி பரவாயில்ல, வந்து இவங்க பண்ணுற ஒவ்வொரு அவதூறுகளையும் பரப்பக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸையும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். ஸோ இதை பார்த்து உண்மையிலே ஃபேக் நரேட்டிவ் எது, உண்மையான நரேட்டிவ் எது உண்மையான சம்பவம் எது பொய்யான சம்பவங்கிறத பார்த்து அலசி ஆராயிற இடத்துல மக்கள் நீங்கள் இருக்கீங்க. காரணம் நம்ம எல்லாருமே நீ படிச்சிருக்கோம், வளர்ந்துருக்கோம். ஸோ வர காலங்களில் இது வரைக்கும் பரப்புன விஷயமா இருந்தாலும் சரி, ஏன்னா இனிமே அண்ணன்கள் பரப்ப போகிற விஷயமா இருந்தாலும் சரி, பார்த்து சூதானமாக பார்த்துக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. காரணம் 1.4 லட்சம் ஷேருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு அது பிச்சுட்டு போகும். பல லட்சம் மக்கள் அது வந்து மேனிப்புலேட் பண்ணும். ஸோ பார்த்து எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க, நியூஸை பாருங்கள். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.